வேதத்தை திறந்து நம்ம ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 41வது அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் ஸ்தோத்திரம் 41வது அதிகாரம். 41வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 41ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இன்னொரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 10வது மாதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த உலகத்திலே வாழ்கிற மனிதர்களுக்கு எவ்வளவுதான் தனிப்பட்ட விதத்திலே அந்த மனிதர்கள் தங்களுடைய வேலைகளை செய்தாலும், அவர்களுக்கு பண வசதிகள் இருந்தாலும், இல்லைன்னா அவர்களுக்கு நிறைய மதிப்பும் நிறைய மரியாதையும் இருந்தாலும், எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, ஒரு மனிதனுடைய உதவி இல்லாமல் என்னால் வாழ முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில ஒரு மனிதன் இருந்தாலும், உலகத்திலே இருக்கிற எல்லா நபர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு நாட்கள் ஒரு உதவி தேவைப்படத்தான் செய்கிறது. ஒருத்தருடைய உதவியுமே இல்லாம இந்த உலகத்துல மனிதர்களால வாழ முடியாது, நிச்சயமாகவே வாழ முடியாது. சில நேரத்திலே சில மனிதர்களுடைய உயர்வுக்கு, சில மனிதர்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு, சிலருடைய உதவிகள் தான் அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்திற்கு காரணமாக இருக்கிறது. தானாக யாரும் இந்த உலகத்தில் பிறக்கவும் இல்லை, தானாக ஒரு மனிதன் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் பெரிய நபர்களாக மாறவும் இல்லை. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த துணை என்கிறது தான் கூட நிற்கிற ஒரு நபர் என்கிறது மிக அவசியமான ஒன்று. ஆனா இந்த உலகத்திலே இருக்கிற துணைகள் இல்லைன்னா, நம்முடைய ஆபத்து நேரத்தில், நம்முடைய தேவை நேரத்தில் நிறைய துணையான மனிதர்களை நம்ம நினைப்போம். இந்த மனிதர்கள் நமக்கு துணையா நின்றா நல்லா இருக்குமே, இந்த மனிதர்கள் எனக்கு சப்போர்ட்டிவா நின்றா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போம். ஆனா நிறைய நேரங்களில் மனுஷனுடைய துணை நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றிக்கு நேராக நம்மை கொண்டு போய் விடாது. இந்த மாதத்துல கூட நீங்க நினைக்கலாம், எத்தனையோ பேர் உங்களுக்கு துணையாய் நிற்க வேண்டிய மனிதர்கள் எல்லாரும் இந்த மாதம் துணையாக நிற்காமல் போகலாம். இந்த மாதம் ஒரு பெரிய துணை உங்களுக்கு தேவைப்படலாம். எனக்கு யாராவது இந்த மாதம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும், யாராவது ஒருத்தர் இந்த மாசம் என் கூட இருந்தா நல்லா இருக்கும். இவ்வளோ பெரிய சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், நிறைய சவால்கள் எங்களுக்கு முன்னாடி இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதம் உங்களுக்கு துணையாய் நிற்கிறது மனிதன் அல்ல, கர்த்தரே உங்களுக்கு துணையாய் நிற்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இதுவரையிலும் உங்களுக்கு துணையாய் நிற்கிறதற்கு ஆண்டவர் நிறைய மனிதர்களை கர்த்தர் எழுப்பி இருக்கலாம். ஆனா அந்த மனிதர்களுடைய துணை உங்களுக்கு கடைசி வரைக்கும் வெற்றி உள்ளதாய் அமையாது இருக்கலாம். அந்த மனிதனுடைய துணை சரியான ஒரு ஆசீர்வாதத்தை இல்லைன்னா முடிவு பரியந்தம் உங்களுக்கு அது இல்ல, அவர்கள் இல்லாமல் இருக்கலாம். அவர்களால் ஒரு சின்ன உதவி மட்டும்தான் நம்மளால பண்ண முடியலாம். ஆனா இந்த மாதம் ஆண்டவர் சொல்றார், டைரக்டா நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாதே, உன் வலது கரத்தை பிடித்து உன் கூட நான் இருக்கிறேன், உனக்கு நான் துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த மாதம் நீங்கள் போகிற காரியத்தில் யாருமே உங்களோடு இல்லாவிட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்க போகிறார். அவர் துணையாய் நிற்பாரே ஆனால், அவர் உங்க கூட கரத்தை பிடிச்சு துணையாய் வருவாரே ஆனால், நான் நம்புகிறேன் அது எவ்வளவு பெரிய செங்கடலா இருந்தாலும் அது உங்களுக்கு வழி திறக்கும். அது எவ்வளவு பெரிய தேவையாய் இருந்தாலும் அது சந்திக்கப்படும். அது பஞ்சகாலமா இருந்தாலும் ஆண்டவர் அதில் பெரிய வெற்றியை பார்க்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். வேதத்துல வேதமும் நமக்கு நிறைய இடங்களில் மனிதனுடைய துணையை குறித்து நிறைய இடத்துல ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். பொதுவாக நம்ம நிறைய பேர் மனிதனுடைய துணையை நம்ம எதிர்பார்க்கிறோம். வேதத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகம புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகமம்
2 நாளாகமத்தில் 32வது அதிகாரத்தை நம்ம எடுக்க போகிறோம். 32வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் வாசிக்க போகிறோம். 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 32வது அதிகாரத்தில் 8வது வசனம், அவர்களோடு இருக்கிறது மாமிச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தையின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அவர்களோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இங்கே எசேக்கியாவை குறித்து வேதம் சொல்லுது, ஜனங்களை பார்த்து சொல்றான், அவர்கள் ஒரு மிகப்பெரிய எதிரியை அவர்கள் சந்திக்கிறார்கள். அசிரியா ராஜாவுடைய ஒரு பெரிய படை அவர்களுக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிறது. அவர்கள் அந்த அசிரியா ராஜாவுக்கு கீழே நிறைய கூட்டமாய் இந்த ஜனங்களை முறியடிக்கிறதுக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் எல்லாம் ரொம்ப பயப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்பதான் தேவனுடைய மனுஷன் சொல்றான், இல்ல அவர்களோடு இருக்கிறது மனுஷ புயம், அவர்களுக்கு துணை நிற்கிறவர் யார் என்று கேட்டால் மனிதர்கள் தான். அந்த ராஜாவுக்கு மனிதர்கள் துணை நிற்கிறார்கள். ஆனால் நமக்கு துணையாய் நிற்கிறது மனிதன் அல்ல, தேவன் துணையாய் நிற்கிறார். என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்க அடுத்த 32ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார், அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவர்களையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கற்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ராஜாவை குறித்து வேதம் சொல்லுது, மனித துணை இருந்த அந்த ராஜா ஜனங்களுக்கு முன் பார்வைக்கு ஒரு மிகப்பெரிய மனிதனாய் பயமுறுத்துகிறவனாய் இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களோட கூட சேர்ந்து கர்த்தர் இருந்தார். கர்த்தர் அவர்களுக்கு துணையாய் நின்று ஒரே ஒரு தூதனை அனுப்பினாராம். பெரிய தூதன் எல்லாம் அனுப்பல, ஒரு தூதன். அந்த ஒரே ஒரு தூதன் அந்த பாளையத்தில் பயப்படுத்தி கொண்டிருந்த அத்தனை பேரையும் சங்கரித்தான் என்று வேதம் சொல்லுது. நான் நம்புறேன், இந்த மாதம் ஆண்டவரிடத்துல கேளுங்க, எங்களுக்கு மனுஷன் எங்களுக்கு துணையா நிற்க வேண்டாம் ஆண்டவரே, மனிதர்கள் எங்களுக்கு துணையாய் வேண்டாம். சில மனிதர்கள் அப்படித்தான் நினைக்கிறார்கள், எனக்கு ஒரு மனுஷனை கர்த்தர் ஏற்படுத்தட்டும், இந்த மனுஷன் எனக்கு துணையா இருந்தா போதும், அவ்வளவுதான் நான் இந்த காரியத்தை எல்லாம் செய்வேன் அப்படின்னு. இல்ல, மனிதர்களுடைய உதவி விருதா. மனிதர்களுடைய உதவி, மனிதனுடைய துணை கடைசி வரைக்கும் நம்முடைய சூழ்நிலையெல்லாம் சரி பண்ண முடியாது. ஆனா நமக்கு கர்த்தரே துணையாய் நிற்கிறவர். 2 கரங்களை மேல உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, நீர் எனக்கு துணையாய் இருப்பீராக. முழு பலத்தோடு எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு துணையாய் நிற்பீராக. முழு பலத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு துணையாய் நிற்பீராக, துணையாய் நிற்பீராக. ஹல்லேலூயா. இதுவரையிலும் தனியாக ஓடிக்கொண்டிருந்த உங்களுக்கு, இதுவரையிலும் தனியாக செயல்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு, இல்லையென்றால் ஏதோ ஒரு மனிதனுடைய உதவி உங்களுக்கு இருந்து எடுக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு துணையாய் நான் நிற்க போகிறேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் ஒருவேளை ஒரு உதவி உங்களுக்கு இதற்கு முன்பாக காணப்படலாம். அந்த உதவி 9 மாதங்களும் உங்களை வழிநடத்தி இருக்கலாம், இல்லையென்றால் 7 மாதங்களும் உங்களை வழிநடத்தி இருக்கலாம். ஆனா இப்போ அட்பிரசன்ட் அந்த உதவி உங்களுக்கு இல்லாமல் போயிருக்கலாம். அந்த நபர் உங்களை விட்டு எடுக்கப்பட்டு போகலாம், அந்த உதவி உங்களை விட்டு எடுக்கப்பட்டு போகலாம். ஆண்டவர் கர்த்தர் சொல்லுகிறார், எந்த துணை உங்களை விட்டு எடுக்கப்பட்டு போட்டாலும் இந்த 10வது மாசம் உங்களுக்கு துணை செய்கிற கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் உன்னோடு இருக்கிறவர்கள் அதிகம். உன்னோடு இருக்கிறவர் கர்த்தர், உன்னோடு இருக்கிறவர் வாக்கு மாறாதவர். இதுவரையிலும் உனக்கு இருந்த உதவியை விட இந்த மாதம் உன்னோடு கூட இருக்கிற துணை செய்கிற கர்த்தர் அவர் பெரியவராயிருக்கிறார். ஆமென். இந்த மாதம் வரைக்கும் பெரிய பெரிய நபர்கள் உங்களோடு கூட துணையாய் நிற்கிறதை நினைத்து நீங்கள் சந்தோஷப்பட்டிருக்கலாம். கர்த்தருக்கு நீங்கள் நன்றி சொல்லி இருக்கலாம், ஆண்டவரே இவ்வளோ ஒரு பெரிய மனுஷனை எனக்கு துணையா வச்சிருங்களா ஆண்டவரே அப்படின்னு எல்லாம் நீங்க
ஜெபிக்கலாம். ஆனா இப்போ அந்த துணை எடுக்கப்படுகிற சூழ்நிலை உண்டாகலாம். கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். உங்க வியாபாரத்துல கர்த்தர் துணை நிற்கிறார். உங்க குடும்ப வாழ்க்கையில ஆண்டவர் துணை நிற்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழுப்பப்பட்டிருக்கிற அந்த பிரச்சனையில கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். ஆயிரக்கணக்கான பேர் உங்களுக்கு முன்பாக நிற்கும் போதும் உங்களுக்கு ஒரே ஒருவர் துணை நிற்கிறார். அந்த ஒருவர் துணை நின்றால் போதும். ஒரு தூதனை அனுப்பினாலே பராக்கிரமசாலிகள் எல்லாம் அழிக்கிற கிருபையை கர்த்தர் தருகிறவர். சொல்லுங்க, கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, நீர் எனக்கு துணையாக நின்றாய். சத்தத்தை உயர்த்தி, எஸ் சிஸ்டர், உங்க பிள்ளைக்கு கர்த்தர் துணையாய் நிற்கிறார். உடைய கணவனாருக்கு கர்த்தர் துணையாய் நிற்கிறார். நீங்கள் 10வது மாதம் சந்திக்க போகிற அந்த பிரச்சனையில கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறார். அந்த தேவையில கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு துணையாய் நிற்பாரே ஆனால் எதிராய் வருகிற அந்த பயப்படுத்துகிற கிரியைகள் அழிக்கப்படும் என்று நான் நம்புகிறேன். அது முழுவதுமாக நிர்மூலமாகும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்கிறார். ஹல்லேலூயா. நேற்றைக்கு இரவிலே ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து நான் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு 2 காரியங்களை என்னுடைய இருதயத்திலே பேசினார். உலகத்திலே இருக்கிற மனிதனுடைய துணைக்கும் ஆண்டவருடைய துணைக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை நான் நேற்றை கண்டுபிடித்தேன். அந்த 2 காரியங்களை உங்களோடு கூட நான் பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறதற்கு ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம், நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 18வது அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலேசர் என்று பெயரிட்டிருந்தான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். 3வது 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவனுடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். நான் அந்நிய தேசத்திலே பரதேச ஆனேன் என்று சொல்லி கெர்ஷோம் என்று பெயரிட்டிருந்தான். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனுடைய பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலேசர் என்று பெயரிட்டான். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல மோசே என்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மோசே தன்னுடைய 2வது குமாரனை பெற்று அவன் சொல்றான், அவனுக்கு எலேசர் என்று பெயரிட்டான். இந்த எலேசர் என்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தர் எனக்கு துணையாய் நிற்கிறார். ஆண்டவர் எப்ப துணையா நின்றாராமா, என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனுடைய பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார். கர்த்தர் இவனுக்கு துணையாய் நின்றது சாதாரணமான ஒரு சூழ்நிலை அல்ல. பார்வோனுடைய பட்டயம் அவனுக்கு விரோதமாய் வரும்போது அவனுக்கு கர்த்தர் துணை செய்தார். அப்படின்னா யாருமே துணை செய்ய முடியாத சூழ்நிலையில ஆண்டவர் மோசேக்கு துணை செய்தார். ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு துணையாய் நிற்கிற மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, சில நேரங்களில் யாராலையுமே நமக்கு துணை நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையில நான் தள்ளப்படுவோம். இப்போ ஒரு சாதாரணமான ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திப்பீர்களே ஆனால் சில மனிதர்கள் நமக்கு துணையாய் நிற்பார்கள். எப்பா உனக்கு 50 ரூபாய் கடனாப்பா, சரிப்பா உனக்கு 50 ரூபா தானே கடனு, நான் அந்த கடனை முடிச்சிடுறேன். 50 ரூபா ஒன்று எனக்கு பெரிய விஷயம் இல்லை, உனக்கு கொடுத்துட்றேன். ஆனால் உனக்கு ஒரு 5 லட்சம் ரூபா உனக்கு கடன்ப்பா. 50,000 ரூபாய் கடன் அவங்களால செய்ய முடியும். ஆனா 5 லட்சம் ரூபாய் கடன் என்ற போது அந்த மனிதர்களால நமக்கு துணை செய்ய முடியாது. எல்லா தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலையும் மனிதர்கள் துணை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். இங்கே மோசேயினுடைய வாழ்க்கையில இதுதான் நடக்குது. என்ன அப்படின்னா, அவனுக்கு துணை செய்யறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கலாம், அவன் பேர்ல பாசம் கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். ஆனா உனக்கு எதிராய் வந்திருக்கிற மனிதர், உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற நபர் சாதாரணமானவர் இல்லப்பா. அவர் பார்வோன். எங்க எல்லாரை காட்டிலும் அவர் பெரியவர், உன்னை காட்டிலும் ரொம்ப பெரியவர். அதனால எங்களுக்கு யாருக்குமே துணை செய்யவே முடியாது. இன்றைக்கு காலை வேளையில இந்த 10வது மாதம் 1ஆம் தேதியில ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். இங்க இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில யாருமே துணை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க இங்க கடந்து வந்திருக்கலாம். எனக்கு இந்த பிரச்சனையில யாருமே உதவி செய்ய முடியாது பாஸ்டர், எனக்கு இருக்கிற பிரச்சனை, எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் பார்வோனுடைய பட்டயம். அந்த பார்வோனுடைய பட்டயத்திற்கு ஒருவராலும் எதிர்த்து நிற்க முடியாது. எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் மிகப்பெரிய ப்ராப்ளம்.
எத்தனை பேர் உதவி செஞ்சாலும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, யாருமே துணை செய்ய முடியாத அந்த சூழ்நிலையில அந்த மோசேக்கு துணையாய் நின்று பார்வோனை வெற்றி பெறுவதற்கு உதவி செய்த கர்த்தர் இன்று நமக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள், விசுவாசிக்கிறீங்களா? நமக்கு மோசையோடு கூட துணை நின்ற கர்த்தர் பார்வோனுடைய பட்டயத்திற்கு நம்மை தப்புவிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த வசனம் அல்ல, அப்போஸ்தலர் நடபடிகளில் நீங்க ஒரு வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 11வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது சேர்ந்து வாசிக்கலாமா? மனுஷரே, இந்த யாத்திரையில் சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினான். அந்த 13வது வசனம், தென்றல் மெதுவாய் அடித்தபடியினால் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓட்டினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோத்கிலித்தான் என்கிற கடும் காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அப்படியே கிலாவிதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோட படவை வசப்படுத்தினோம். நன்றாய் கவனிங்கள், இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் நீங்கள் வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கப்பலுடைய கடல் வழியாக அவனை கூட்டிட்டு போறாங்க. அப்போ அவன் சொல்றான், எப்பா இந்த வழியா போகாதீங்க, என்னுடைய ஆவியில கலக்கமா இருக்குது, இந்த வழியில நம்ம போனோம்னா ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நம்ம சந்திக்க போறோம் அப்படின்னு அந்த 100க்கு அதிபதியிடத்துல சொல்லும்போது அந்த 100க்கு அதிபதி பவுலுடைய வார்த்தையை கேட்கவே இல்லை. எப்பா நீ ஒரு அடிமை, உன்னை நாங்க சிறைப்பிடித்து கொண்டு போய்க்கிறோம், நீ சொல்றதை கேட்க முடியாது, உனக்கு கப்பல்ல என்ன நாலேஜ் இருக்குது, நீ என்ன படிச்சிருக்கிற? அவன் சொல்லுகிறதை பார்க்கலும் கப்பலுடைய மாலுமி சொன்னதை அவன் அதிகமா கேட்டான். ஆனா இப்ப பிரயாணம் பண்றாங்க, போகிற வழியில யூரோத்கிலித்தான் என்கிற ஒரு பெரிய கடும் காற்று அந்த கப்பலின் மேல அடிச்சு மோதுது. உடனே இந்த கப்பல் தடுமாறிடுச்சு, எல்லாருக்கும் மரண பயம் வந்துருச்சு. நீங்க அடுத்த கீழே வசனம் வாசிக்கும் போது 19வது வசனம் வாசிக்கும் போது 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். பல நாட்கள் அவங்க அந்த கப்பலில் கஷ்டப்படுறாங்க. அந்த கப்பல் இனி கடல்ல இருந்து அந்த கரைக்கு போகும் என்கிற நம்பிக்கை யாருக்குள்ளயுமே இல்லை. ஒரு மிகப்பெரிய விபத்து. இப்போ யாருமே அவர்களுக்கு துணை நிற்க முடியாது. அவர்களுக்கு துணை ஒருவேளை அந்த கப்பலை ஓட்டுகிற மாலுமி தான் அந்த கப்பலை சரியா நடத்தணும், அவன் தான் அந்த கப்பல் இப்படி போன்னு சொல்லும், அவனாலே ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா வேதம் சொல்லுது, அப்போஸ்தலனாகிய பவுல் 22வது வசனத்துல சொல்றாரு, ஆயிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே நீ பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எழும்பி நின்று சொல்றான், இல்லவே இல்லப்பா, இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு துணை செய்கிற கர்த்தர், என்னோடு கூட ஹெல்ப் பண்றதற்கு கர்த்தர், மாலுமி இந்த இடத்துல எனக்கு உதவி செய்யாட்டாலும், என் ஜீவன் ஒருவேளை செத்து போகும் என்று நினைத்தாலும் எனக்கு துணை செய்கிற கர்த்தர் சொல்றாரு, நீ ராயனுக்கு முன்னாடி நிற்க வேண்டியதா இருக்கிறதுனால உன்னை மட்டும் இல்லை, உன்னோடு கூட இருக்கிற சகல ஜனங்களையும் தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த 1ஆம் தேதி காலை வேளையில ஆண்டவர் இங்கே இருக்கிற எல்லாரிடத்திலையும் பேசுகிறார். நான் உனக்கு துணை செய்கிறேன்.
மனிதனுடைய உதவிக்கும் ஆண்டவருடைய உதவிக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அது என்ன என்றால், சில நேரங்களில் மனிதர்கள் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது. எனக்கு குடும்பத்தில் பயங்கரமான ஒரு சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் நிறைய பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம். அந்த பிரச்சனையில் யாருமே உங்களுக்கு துணை செய்ய முடியாது. எங்கள் அப்பாவாலேயோ எங்கள் அம்மாவாலேயோ துணை செய்யவே முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய திருச்சபையை சேர்ந்த ஒரு தேவனுடைய பிள்ளை கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக அவர்களுடைய பத்திரத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல அடமானம் வைத்தார்கள். ஒரு 6 லட்சம் ரூபாவுக்கு அந்த பத்திரத்தை வீடோட சேர்த்து அடமானம் வச்சாங்க. அப்போ அந்த அடமானம் வச்ச பணத்தை அவங்களால கட்ட முடியல. அது ஒரு பயங்கரமான வட்டி மேலே வட்டி போட்டு அந்த இடம் அந்த யார் பணம் கொடுத்தாரோ அவருடைய பேருக்கு அது கரையமாயிடுச்சு. அந்த அதிரடி கரையம் அப்படின்னு பண்ணுவாங்கல்ல, நம்ம பணம் கட்டலைன்னா அந்த பணத்தை கொடுத்தவருடைய பேருக்கு அது கரையமாகும். ஆனால் அந்த இடத்தினுடைய மதிப்பு இவங்க 6 லட்சம் தான் வாங்கினாங்க. அந்த இடத்தினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபாயாய் மாறிடுச்சு. இப்போ அந்த மனுஷனிடத்துல போய் கேட்கவே முடியாது. என்ன செய்யறதுனே தெரியல. இவங்க பணம் கட்டலை. அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணாங்க. அவங்க மனசுக்குள்ள நினைச்சாங்க, ஒரு சிலரை வச்சு அவங்கள்ட்ட பேசினா அவங்க கொஞ்சம் இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சு சொல்லி ஒரு சிலரை போய் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்களாமா, சார் யார்கிட்ட வேணாலும் பேசலாம், ஃபைனான்ஸ் கரெக்டங்கள்ட்ட எங்கள்கிட்ட பேச முடியாது. அதுவும் நீங்க சொல்ற அந்த குறிப்பிட்ட நபரிடத்துல நாங்க பேசவே முடியாது. அவர் யார் சொல்றதையும் கேட்க மாட்டார். அவருக்கா எதை தோணுதோ அது மட்டும்தான் அவர் செய்வார். ஆனால் மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த சொத்து திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ உங்களுக்கு ஒரு பணத்தை கொடுத்து அவர் செட்டில் பண்ணிடுவார். நீங்கள் போங்க, எங்களால் பேச முடியாது அப்படின்னாங்க. ஆனால் அவங்க இங்கே சர்ச்சுக்கு ஜெபம் பண்ணாங்க. பாஸ்டர் இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு. அவருடைய கையில் இருந்த பணம் 6 லட்சம் ரூபாய் வாங்கினாங்க. 6,50,000 ரூபாய் தான் இருந்துச்சு. 6 லட்சம் ரூபாய் தான் இருந்துச்சு. கண்டிப்பாக அத்தனை வருஷத்தினுடைய வட்டியே அதிகமான வட்டி அதிகமாக வரும். ஆனால் இவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த நபர் உள்ளே இருந்தாரம்மா. என்ன பிரச்சனைன்னு கேட்டாரம்மா, இந்த மாதிரி நாங்கள் கடன் வாங்கியிருந்தோம், இப்போ எங்கள் கையில் இவ்வளோ தான் இருக்குது, நாங்கள் வேணால் திருப்பி உங்களுக்கு வட்டியை சேர்த்துறோம் அப்படின்னு போது அவர் சொன்னாரம்மா, இல்லை உங்கள் சொத்து எனக்கு தேவையில்லை, உங்கள் சொத்தின் மேலே எங்களுக்கு பிரியம் எல்லாம் இல்லை, எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு கேட்டாரம்மா. இப்போ 6 லட்சம் தான் இருக்குது என் கையில். அப்படி எவ்வளோ வாங்குனீங்கன்னு? 6 லட்சம் ரூபா வாங்கினோம். வட்டி ஏதாவது கொடுத்தீங்களா? இல்லை, வட்டியெல்லாம் எங்களால் கொடுக்க முடியல. சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் 6 லட்சத்தையும் கொடுத்துட்டு போங்க, நீங்கள் பணத்தை ரெடி பண்ணுங்க, உங்கள் பேருக்கு நான் அதை நான் கரையம் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு ஒரே வாரத்திற்குள்ள ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் அந்த இடம் அவர்களுடைய பேரில் கரையம் பண்ணுறதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆமேன்னு சொல்லுங்க. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். சிஸ்டர், பிரதர், இந்த மாதம் யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்களா? பல இடங்களில் நீங்கள் உதவி வாங்கி வாங்கி இப்போ வெறுப்பை சம்பாரிச்சு இந்த மாதம் நீ யார்கிட்ட உதவி கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்ற ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்களா? தேவைகள் 1000 இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்கிற ஒருவர் இந்த மாதத்தில் உங்கள் கரத்தை பிடிச்சிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், மனிதனுடைய உதவியை போல் அல்ல, யாருமே உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் நான் உனக்கு துணையாய் நிற்பேன். யாருமே துணை நிற்க முடியாத நேரத்தில் கர்த்தர் துணையாய் நிற்பார். 2 கரங்களையும் மேலே உயர்த்தி சத்தமா ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதம் நீர் எனக்கு துணை செய்கிறவராய் இருப்பீராக. ஆமென். ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஹல்லேலூயா. பார்வோனுடைய பட்டயத்திற்கு கர்த்தர் தப்புவிக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். பார்வோனுடைய பட்டயம் மிகப்பெரிய பட்டயம், யாராலும் அந்த பட்டயத்திற்கு விரோதமாய் நிற்க முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், மனிதர்கள் நிற்க முடியாது, ஆனால் கர்த்தர் உனக்காக நிற்பார். இந்த பிரச்சனையிலே மனிதர்கள் உங்களுக்காக நிற்க முடியாது. இந்த சூழ்நிலையில எந்த நபர்களும் உங்களோடு நிற்க முடியாது. ஆனா கர்த்தர் சொல்றார், உங்க பிள்ளையோடு கர்த்தர் நிற்கிறார், உங்க மகனோடு கர்த்தர் நிற்பார். கர்த்தரே நிற்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தேவைகள் 1000 என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்லை, நீர் எந்தன் பக்கம் உண்டு. தேவைகள் 1000 இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, நீர் எந்தன் பக்கம் உண்டு. தேவையை காட்டிலும் பெரியவர் நீர் அல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீர் அல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீர் அல்லோ, நினைப்பதை பார்க்கிலும்
செய்பவர் நீரல்லோ, நீங்கதாப்பா என் நம்பிக்கை. உம்மை அன்றி வேறு நீங்கதாப்பா நம்பிக்கை. உம்மை அன்றி வேறு துணை இல்லை. ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக உலகத்திலே இருக்கிற துணைக்கும் ஆண்டவருடைய துணைக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் 1, உலகத்திலே இருக்கிற உதவிகள் எப்பொழுதுமே நம்மோடு இருக்க முடியாது. அப்படின்னா அந்த அந்த பிரச்சனை எல்லாருமே எப்பவும் நம்ம கூட இருந்துட முடியாது. அந்த பிரச்சனை அவ்வளோ பார்வோனுடைய பட்டயம். ஆனா கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு துணை நிற்பேன். நம்பர் 2, இரண்டாவதாக உலகத்திலே நிற்கிற துணைக்கும் ஆண்டவருடைய துணைக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 40வது சங்கீதத்துல 17வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 40வது சங்கீதம் 17வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாதை. இன்னும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இரண்டாவதாக யாருமே துணை நிற்க விரும்பாதவர்களுக்கு கர்த்தர் துணையாய் நிற்கிறாராம். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடிச்சு சொல்லுங்க. யாருமே துணை நிற்கிறதற்கு விரும்பாதவர்களுக்கு கர்த்தர் துணை செய்கிறவர். ஒரு காலகட்டம் வரும்போது இந்த உலகத்திலே இருக்கிற துணை நமக்கு துணை செய்கிறதற்கு விருப்பம் இருக்காது. அவர்களுக்கு பணம் இருக்கும், அவர்களுக்கு பலன் இருக்கும், அவர்களுக்கு நமக்கு துணை செய்யக்கூடிய சகல சக்திகள் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்கல்ல, அந்த சொந்தக்காரங்க மட்டும் நினைச்சிருந்தாங்கன்னா அவ்வளவுதான், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்துருக்கலாம், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கொடுத்துருக்கலாம், இந்த வீடு அவங்க வாங்கி எனக்கு கொடுத்துருக்கலாம். ஆனா அவங்களுக்கு மனசு இல்லை. அப்படின்னா உதவி செய்கிறதற்கு துணை நிற்கிறதற்கு அவர்களுக்கு திராணி இருக்குது. ஆனா என்ன அப்படின்னா மனசுல விருப்பம் இல்லை. அந்த விருப்பம் அவங்களுக்கு வரல. இப்போ ஒருவேளை ஒரு குடிகாரர் இருக்காருன்னு வைங்களேன். நிறைய நான் ரோட்டில் இங்கே ஒரு விஷயம், நம்மளுடைய சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஆம்புலன்ஸ் வந்துச்சு. என்னடா ஆம்புலன்ஸ் இந்த நேரத்துக்கு வருது, நம்ம சர்ச்சுக்கு பக்கத்தில் வருதுன்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் ஒரு குடிகாரர் படுத்து கிடந்திருக்கிறாரு. யாரோ கொஞ்சம் ரத்தம் வந்ததுனால அடிபட்டு கிடக்குது அப்படின்னு இவங்க வர சொல்லிட்டாங்க. வண்டி பார்த்துட்டு மடமடன்னு கீழே இறங்கினாங்க. இந்த அதெல்லாம் வச்சு ஒவ்வொருத்தராக தட்டி பார்த்தாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அவர் நல்லா தான் இருக்கிறாரு, ஆனால் பயங்கரமாக குடிச்சிருக்கிறாரு. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ப்ரே மாதிரி ஒன்று கொண்டு வந்தான் பாருங்களேன். அந்த ஸ்ப்ரே மாதிரி கொண்டு அவங்க மூஞ்சில் வச்சு ஒரு அடி அடிச்சாங்க பாருங்களேன். அவ்வளோ தூரம் மப்பில் இருந்த ஒரு டக்குன்னு எந்திரிச்சிட்டார். எந்திரிச்சு எரியுது 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 அப்படின்றாரு. அவங்க அப்படியே அவரை போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவர் கொஞ்ச நேரம் படுத்து கிடந்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு போயிட்டாரு. அப்போ அவருக்கு உதவி செய்கிறதற்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. அவரை குளிப்பாட்டி விடுறதுக்கோ அவரை வீட்டில் கொண்டு விடுறதோ நினைக்கல. அப்படின்னா ஏன் அப்படின்னா இவனுக்கெல்லாம் போய் யார் உதவி செய்யறா? இவங்களுக்கெல்லாம் எதுக்கு உதவி செய்யணும்? குடிகாரனுக்கு போய் உதவி செய்யலாமா? நான் சொல்றேன், குடிகாரனா இருந்தா மட்டும் இல்ல, சில நேரத்திலே நமக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் நமக்கு உதவி செய்கிறதற்கு, நமக்கு துணை செய்கிறதற்கு விருப்பம் இல்லாம இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யாருமே உங்களோட துணை நிற்கிறதுக்கு விரும்பாட்டாலும் இந்த மாதம் கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன். ஹல்லேலூயா. உலகத்துல இருக்கிற துணைக்கும் ஆண்டவருடைய துணைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. உலகத்துல இருக்கிற மனுஷன், நீ தானே கடன் வாங்கின, நீ அனுபவி, நீ தானே தப்பு பண்ண, நீ அனுபவி, நீ தானே பிரச்சனை பண்ண, நீங்க அனுபவிங்க, அதான் நீ தான் அனுபவிக்கணும், வேற யாரும் அனுபவிக்க முடியாது. ஆனா ஒரு நாளும் கர்த்தர் நீங்க அனுபவிங்கன்னு விட மாட்டாரு, கண்டிப்பா விட மாட்டாரு. ஆண்டவர் சொல்றார், இந்த மாதத்துல நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோட இருக்கிற நிறைய மனிதர்கள் விருப்பம் இல்லாம இருந்தாலும் கர்த்தர் சொல்றார், நான் விருப்பமா தான் இருக்கிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். புதிய ஏற்பாட்டில் நீங்க வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அந்த இளைய குமாரனுக்கு உதவி செய்கிறதுக்கு அவனுடைய சகோதரனுக்கு விருப்பமே இல்லை. ஆஸ்திகளை கொண்டு போய் வேசியின் இடத்துல அழிச்சவனுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்?
அவனை எதுக்கு வீட்டில் ஏற்றுனீங்க? அவனை வீட்டில் எடுத்துக்கூடாது, அவனுக்காக சந்தோஷம் கொண்டாடக்கூடாது. ஆனால் வேதம் சொல்லுது, அத்தனை பேரும் இளையகுமாரனுக்கு உதவி செய்ய வேண்டாம்னு நினைக்கும் போதும், துணை நிற்கக்கூடாதுன்னும் போதும் அவங்க அப்பா அவனுக்கு துணையாய் அவர் நின்றார். ஆமேன் சொல்லுங்கள். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமேன். பெதஸ்தா குளத்தில் இருக்கிற அந்த மனுஷனை பார்த்தீங்க அப்படின்னா, யாருமே அவனுக்கு துணை செய்கிறதுக்கு முன் வராவிட்டாலும் கர்த்தர் அவனுக்கு துணை செய்ய முன் வந்தார். கையை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதம் யாருமே எனக்கு, இந்த மாதத்தில் யாரும் உங்களுக்கு துணை செய்யறதுக்கு முன் வராட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்பார். ஆமோதிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் நம்புறேன். ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சொல்றார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமேன். எப்படி துணை நிற்கிறாராமா? உங்களை விட எல்லாரும் துணை நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையில கர்த்தர் துணை நிற்கிறார். எல்லாருமே உங்களை துணை செய்யறதுக்கு விரும்பாத ஜனங்கள் நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறார். எல்லாரும் எழுப்பி முன்பாக கடந்து வந்து, இந்த மாதம் உங்களோடு கூட கர்த்தர் கடந்து வருகிறார். இந்த மாதம் உங்களோடு கூட கர்த்தர் நிழலாய் இருக்கிறார். நாங்கள் உங்களுக்கு துணை செய்கிற கர்த்தர், உங்களுக்கு துணை செய்கிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. மனிதனுடைய துணைகளெல்லாம் நம்மை விட்டு போகும்போது கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்பட தேவையில்லை, நீங்கள் அஞ்ச தேவையில்லை. ஓஹோ, கர்த்தர் துணையாய் நிற்கிறவர். கைகளை மேலே உயர்த்தி ஏசப்பா சமூகத்தில் ஆண்டவரிடத்தில் சொல்ல, ஆண்டவரே நீர் எனக்கு துணையாய், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை ஒரு 3 விசை சொல்லலாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான், எஸ் 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 எஸ், உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நிறைய பேருடைய கரத்தை பிடிச்ச ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த மாதம், இந்த 10வது மாதம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை தான் கர்த்தர் சொல்றாரு. ஓ ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தர் துணையாய் நிற்கிறார். கர்த்தர் துணையாய் நிற்கிறார். 9 மாதங்களும் வைக்கப்பட்டிருக்கிற துணை எடுக்கப்பட்டு இந்த 10வது மாதத்தில் தனி ஒரு நபராய் நின்று கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, 9 மாதம் உனக்கு உதவி செய்த துணை உன்னை விட்டு போனாலும் 10வது மாதம் கர்த்தரே உனக்கு துணையாய் நிற்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி, இயேசுவே நீர் எனக்கு துணையாய் நின்றால் போதும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எத்தனையோ ராஜாக்கள் எழும்பி நின்றார்கள், எத்தனையோ மனிதர்கள் எழும்பி நின்றார்கள். ஆனால் அத்தனை மனிதர்களும் அத்தனை ராஜாக்களும் பயப்பட்டார்கள். என்ன காரணம் என்றால், அவர்களோடு இருக்கிறது சாதாரணமானதல்ல, அவர்களோடு இருக்கிறது கர்த்தர். ஆண்டவர் அவர்களுக்கு துணையாய் நிற்கிறதுனாலே எதிரிகள் வெட்கப்பட்டு போனார்கள், எதிரிகள் பயப்பட்டார்கள், எதிரிகள் சிதறடிக்கப்பட்டார்கள், எதிரிகளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பயம் வந்துச்சு. நான் நம்புறேன், இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சகல சக்திகளும் பயப்பட போகிறார்கள். உன்னோடு கர்த்தர் துணையாய் நிற்கிறார் என்கிறதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டு, உன்னை பின்தொடர்கிற சத்துரு இனி உங்களை பின்தொடர்வது இல்லை. நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. மனிதனுடைய துணை அல்ல, மனிதனுடைய துணை அல்ல, இது கர்த்தருடைய துணை. கர்த்தரே உங்களுக்கு துணையாய் இருக்கிறார். கர்த்தரே. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை நேற்று இரவுல இருந்து ஆண்டவர் இடத்துல பேசிட்டே இருக்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். நினைச்சிருந்த மனிதர்கள் எல்லாம் விட்டுட்டு போகலாம், நினைச்சிருந்த மனிதர்கள் எல்லாம் துணை நிற்க முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் வலது கரத்தை நான் பிடிச்சிருக்கேன்டா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ ஓடு, நீ போ, நீ சுமந்து கொள், நீ காரியத்தை செய், நானே உனக்கு துணை செய்வேன், உன்னோடு கூட இருப்பேன், இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமானதா இருக்கும். ஹல்லேலூயா. நம்புறவங்க கரங்களை மேல உயர்த்தி, தேவைகள் 1000
என் முன்னிருப்பினும். நம்பி சொல்லுங்க, சோர்ந்து போவதில்லை. நீர் எந்த பக்கம் தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ. நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை பெரியவர் நீரல்லோ. நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீ. கரங்களை மேல உயர்த்தி, நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை. சத்தமா சொல்லுங்க, நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கவனிங்க, ஒரு 5 minutes நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபம் பண்றதுக்கு விரும்புறேன். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், பயப்படாது. நான் அதான் கர்த்தராகிய தேவன் வலது கரத்தை பிடிச்சு, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. நம்புறீங்களா இல்லையா? நிறைய பேர் தனியாவே ஓடிட்டே இருக்கிறோம். தனியாவே ஓடி ஓடி மனைவி கூட ஓடும்போது நிறைய பேரோட இல்லை. கணவனார் நிறைய பேருடைய ஓட்டத்தில் இல்லை. உங்க ஓட்டத்தில் யாருமே இல்லைன்னாலும் ஆண்டவர் இந்த 10வது மாசம் ஸ்ட்ரைட்டா ஆண்டவர் உங்களிடத்துல சொல்றாரு, இந்த மாதம் உன் கூட நான் ஓடுறேன்றாரு. ஆமோதிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? என் கூட ஓடுறதுக்கு யாரும் இல்லை பாஸ்டர், நான் தனிமையா ஓடிட்டு இருக்கிறேன். யாரு ஒருத்தர் கூட புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. யாரு என் கூட வர, என் தரிசனத்தை இல்லைன்னா என்னுடைய விருப்பத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை. இல்லைன்னா ஓடுனவங்க எல்லாம் நிறைய பேர் விட்டுட்டு போயிட்டாங்க. இல்ல ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்கா நிறைய பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்றாரு, நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் பயப்படுற, கர்த்தராகிய நான் வலது கரத்தை பிடித்து பயப்படாது, நான் அவனுக்கு துணை நிற்கிறப்பா. அல்லேலூயா. அதான் இவருடைய துணை மனுஷனுடைய துணையை போல அல்ல, மனுஷனுடைய துணையை போல அல்ல. அதான் தேவனுடைய மனுஷன் சொல்லும் போது சொல்றான், எசேக்கியா, அவர்களிடத்துல இருக்கிற புயம் வேற புயம்ப்பா. அவர்களிடத்துல இருக்கிறது மாம்ச புயம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறவங்க மாம்ச மனுஷங்க. ஆனா நமக்கு துணையாய் நிற்கிறது கர்த்தர். நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற மனுஷனிடத்துல இருக்கிறது அவங்களுக்கு மனுஷன் தான் ஹெல்ப் பண்றான். ஆமோதிக்கிறீங்களா? ஆனா உங்களுக்கு ஹெல்ப் பண்றது யாரு? உங்களோட துணை நிற்கிறது யாரு? உங்களுக்கு எதிராக வந்துட்டாங்களா? உங்களுக்கு விரோதமா கேஸ் கொடுத்துருக்காங்களா? உங்களுக்கு விரோதமா பிரச்சனை பண்றாங்களா? அவங்களுக்கு ஆள் பலம் இருக்குதா? நீங்க கவலைப்பட வேண்டாம், அவர்களுக்கு ஆள் பலம் இருக்குது, உங்களுக்கு ஆண்டவர் பலம் இருக்குது. ஆமா, யார் ஜெயிக்க போறான்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் ஒரே ஒரு தூதனை மட்டும் தான் அனுப்புறாராமா. நிறைய தூதரெல்லாம் அனுப்பல. ஆண்டவர் அதுல காமிச்சிட்டாரு. ஆண்டவர் அவங்களோட இருக்கிறத காமிச்சிட்டாரு. ஒரே ஒரு தூதனை அனுப்பினாரு. பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற மொத்த பராக்கிரமசாலிகளையும் ஒரே தூதனை அழிச்சிட்டாரு. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்பாரே, ஆனால் அங்க எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலிகளா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அப்போ மனுஷனுடைய துணைக்கும் ஆண்டவருடைய துணைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த 2 காரியத்தை பேசணும். ஒன்று, மனுஷனுடைய ஆண்டவருடைய துணை என்ன அப்படின்னா, யாருமே துணை செய்ய முடியாத ஒரு காலகட்டம் வரும். ஹெல்ப்பே பண்ண முடியாது. நமக்கு அந்த பிரச்சனை வந்து தலைக்கு மிஞ்சி போயிருச்சு, எல்லாருக்கும் மிஞ்சி போயிருச்சு. இப்போ யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனா கர்த்தர் சொல்றேன், நான் உனக்கு துணை செய்ய வல்லவரா இருக்கேன். ஹல்லேலூயா. நம்பர் 2, யாருமே சில நேரத்தில் துணை செய்ய விரும்ப மாட்டாங்க. இவனுக்கெல்லாம் போய் எந்த பெரிய ஹெல்ப் பண்ணணும், அவன் வாய் கொழுப்பு என்னெல்லாமே பேசுவாங்க. இவனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடாது, இவனுக்காக போய் நிற்கக்கூடாது, அவனுக்காக போய் பேசக்கூடாது. பேசக்கூடிய அனைத்து இருந்தாலும் அவனுக்காக போக மாட்டேன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை இல்லை, அத்தனை பேருக்கு உங்க விருப்பம், கர்த்தர் உங்களுக்கு உன் கூட நிற்கிறதுக்கு ஆண்டவருக்கு பிடிக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நிறைய பேர் ஆண்டவர் ரட்சித்தது வந்து நல்லவங்களா வாழும்போது ஆண்டவர் ரட்சிக்கல. நிறைய பேர் குடிகாரர்களும் எல்லாரும் உதரத்தள்ளப்பட்டு கிடக்கும் போதுதான் கர்த்தர் அவர்களோட சேர்ந்து அவர்களை ரட்சித்து அவர்களை நல்லவர்களாய் மாற்றினார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த மாதம் நீர் எனக்கு இந்த சர்ச்சை விட்டு நீங்க போகும்போது ஒரு பெரிய பலனா போறீங்க. நீங்க ஒரு பலனா போறீங்க. எஸ் பலனா தர போறீங்க சிஸ்டர், ஒரு பலனா போறீங்க. எஸ் ஒரு பலனா போறீங்க. அது என்ன பலன் அப்படின்னா, என் கூட கர்த்தர் துணையாய் நிற்கிறார். பிரதர், சத்தமா ஜெபிக்க முடியுமா? சிஸ்டர், சத்தமா ஜெபிக்க முடியுமா? ஏசப்பா சமூகத்துல சொல்லுங்க, இயேசுவே, நீர் எனக்கு துணையாய் நிற்கிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. எஸ், அறிக்கை செய்யுங்க சிஸ்டர், அறிக்கை செய்யுங்க. பிரதர், அறிக்கை செய்யுங்க. உங்க பிரதரோட கர்த்தர் துணையா இருக்கிறார். சிஸ்டர், உங்களோட கர்த்தர் துணையா இருக்கிறார். உங்க மகனோட கர்த்தர் துணையா இருக்கிறார். உங்க மகளோட கர்த்தர் துணையா
தனியா இல்ல. 10வது மாசத்தினுடைய ஓட்டத்தில் நீங்கள் தனியாக இல்லை. 10வது மாதம் நீங்கள் தனியாக இல்லை. உங்களோடு கூட கரத்தை பிடித்து ஒருவர் பிரயாணம் பண்ண விரும்புகிறார். ஹalleluya ஹalleluya. கையை உயர்த்தி ஆமென் இயேசுவே நீர் எங்களோடு கூட வாரும், எங்களுக்கு துணையாய் நில்லும். Thank you Jesus. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த மாதம் ஆச்சரியமான மாதமாய் மாறட்டும். இந்த மாதம் முழுக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கர்த்தர் தருவீராக. அவர்கள் புசிக்கிற ஆகாரத்தை கர்த்தர் ஆசீர்வாதம், அதனுடைய விஷத்தன்மைகளை கர்த்தர் எடுத்து போடும் ஆண்டவரே. அவர்கள் குடிக்கிற தண்ணீர், அவர்கள் சுவாசிக்கிற காற்று ஒவ்வொன்றும் இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் கூட இருப்பீராக. ஆபத்துக்கள் சேதங்கள் எதுவும் அணுகாமல் இந்த மாதம் முழுதும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றுவீராக ராஜா. இந்த மாதம் ஹாஸ்பிட்டல் செலவு உடைய பிள்ளைகளுக்கு வரவே கொடுத்து, இந்த மாதம் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்கிற வார்த்தை இந்த மாதத்தில் என் பிள்ளைகளுக்கு நிறைவேறுவதாக. இந்த மாதம் அவர்களுடைய வருமானங்கள் பெருகட்டும் அப்பா. இந்த மாதம் கைகளிலே நிறைந்து வழிகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவர்களுக்கு தருவீராக ராஜா. இந்த மாதம் முழுதும் ஒரு ஜெப மேகம் அவர்களை மூடுவதாக. இந்த மாதம் முழுதும் ஒரு வசன தாகம் அவர்களை மூடுவதாக. இந்த மாதம் முழுதும் நடக்கும் போதும் ஆண்டவரை படுக்கும் போதும் உம்மை ஆராதித்துக் கொண்டே படுக்கக்கூடிய ஒரு தேவ பிரசன்னம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக ராஜா. இந்த மாதம் என் பிள்ளைகளை சத்துரு பாவத்தில் தள்ளாதபடி இந்த மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு முடிக்கிற வரைக்கும் பரிசுத்தமாய் வாழ, எந்த தப்பையும் செய்யாமல் வாழ, கண்களில் பரிசுத்தம், சிந்தையில பரிசுத்தம், கையில பரிசுத்தம், நடக்கையில பரிசுத்தம், எல்லாவற்றிலும் ஒரு பரிசுத்தத்தை இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு தருவீராக ராஜா. நன்றி தகப்பனே. ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பும் போது உற்சாகத்தோடு எழும்ப கர்த்தர் உதவி செய்யும். இப்பொழுதும் இந்த 1ஆம் தேதி இந்த ஃபர்ஸ்ட் நாள் அன்னைக்கு உங்க பிள்ளைங்க கையில வச்சிருக்கிற காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே ஆண்டவரே இந்த காணிக்கை 1000 மடங்கு ஆசீர்வதி, லட்சமாய் கோடிகளாய் பெருக பண்ணும். இந்த முதல் நாள்ல விதைக்கிற இந்த விதையை கர்த்தர் இந்த மாதம் முழுதும் அறுவடை செய்கிறதற்கு உங்க பிள்ளைகளுக்கு பலன் தாரும். இந்த மாதம் முழுதும் அவருடைய கைகளில் குறையாம ஆசீர்வாதங்கள் இருக்கட்டும். கரங்களை தாழ்த்துறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.